நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஷோமியோட CC9 மொபைல்ல மிமோஜி ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ரியல்மி தங்களுடைய ரியல்மி எக்ஸ் மொபைல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எடிஷனை வந்து அஃபிஷியலாக சேனலில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே போல் ஷோமி மிஜியா வயர்லெஸ் எலக்ட்ரிக் மோபோ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. போக்மேன் மாஸ்டர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் iOSலேயே கூடிய ஒரு வரப்போகுது. மெட்ஸோட புதிய வகையான டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. JBLோட 2 வகையான ஹெட்ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதை மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஷோமியோட CC9 மொபைல்ல புதிய வெர்ஷனான மிமோஜியை அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த மிமோஜி ஆல்ரெடி ஷோமி Mi 8 மொபைல்ல அறிமுகப்படுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து CC9 மொபைல்ல வந்து இந்த மிமோஜியை அறிமுகப்படுத்த போறாங்க. ஆப்பிள் தங்களுடைய ஐபோன்ல அனிமோஜி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சாம்சங் தங்களுடைய மொபைல்ல ஏர் இமோஜியை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஷோமி தங்களுடைய CC9 மொபைல்ல புதிய வெர்ஷன்ல மிமோஜி அறிமுகப்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட 165 மிமோஜியை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஷோமியோட CC9 மொபைல்ல இந்த மிமோஜியை பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ரியல்மி தங்களுடைய ரியல்மி எக்ஸ் மொபைல்ல ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் கஸ்டம் எடிஷன் ஸ்மார்ட் போனை சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல 8GB ரேம் இருக்கு. அதே போல 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல்ல பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 3765 mAh பேட்டரி கொண்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 2 கேமரா வருது. உங்களுக்கு 48 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அதே போல செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சைனால என்ன விலையில உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1700 யென்ல வந்து சேல் பண்றாங்க. அப்படியே டாலர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா $262 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் வந்து சேலுக்கு வந்து 9 ஜூலைல வந்து சேலுக்கு வருது. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஷோமி தங்களுடைய மிஜியா பிராண்ட் மூலமா மிஜியா வயர்லெஸ் எலக்ட்ரிக் மோபோ வந்து அறிமுகப்படுத்துறாங்க சைனால. ஸோ இந்த எலக்ட்ரிக் மோபோல 180 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய வசதியை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதுல வந்து 4 சென்டிமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல இதுல வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2200 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதோட விலை சைனால என்னன்னா 500 யென்ல கிடைக்குது. அதாவது டாலர் படி பார்த்தீங்கன்னா $72 நீங்க ஈஸியா இந்த மிஜியா வயர்லெஸ் எலக்ட்ரிக் மோபோ வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது நிண்டாட்டோ பார்ட்னர் டீனா போக்மேன் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதோட ட்ரெய்லர் லான்ச் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் அது ஒரு முழு வெர்ஷன் வரப்போகுது. ஆண்ட்ராய்ட்லயும் ஐபோன்லயும் வரப்போகுது. ஸ்மார்ட் போனுக்காகவே தயாரிக்கப்பட்ட இந்த போக்மேன் மாஸ்டர்ஸ் கூடிய விரைவில் உங்களுடைய மொபைல் அதாவது ஆண்ட்ராய்ட்லயும் ஐபோன்லயும் நீங்க பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெர்மன் கம்பெனியான மெட்ஸ் புதிய வகையான ஆண்ட்ராய்ட் டிவில இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிவியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா டைரக்டா அமேசான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பல வகையான டிவிகளை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்ட் 8.0 வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே போல குரோம் காஸ்ட் பார்க்கலாம். அதே நேரத்தில் யூடியூப், கூகுள் பிளே மூவிஸ், ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம இந்த டிவியில் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே உங்களுக்கு HDMI, USB, வைஃபை இது எல்லாமே டிஃபால்ட்டாக இந்த டிவியில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த டிவி சாதாரணமாக உங்களுக்கு ஆரம்ப விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13,000 43,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த டிவியை சேல் பண்ணுறாங்க. டைரெக்டாக அமேசான் இந்தியாவில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸ்ல அடுத்த நம்ம பார்க்க போறது JBLோட 2 வகையான இன்இயர் ஹெட்ஃபோனை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல JBL Endurance Peakக்கும் JBL Endurance Run BTயும் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த JBL Endurance Peakல வந்து விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 உங்களுக்கு கிடைக்குது. அதே போல JBL Endurance Run BT வந்து உங்களுக்கு 3,200 கிடைக்குது. ஸோ JBL.comல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இது இல்லாம ஆஃப்லைன் ரீட்டைலர் நீங்க பர்ச்சேஸ் கூடிய வசதியை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டெக் நியூஸ்ல அடுத்த நம்ம பார்க்க போறது கூகுள் இமேஜஸ்ல ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க கூகுள் இமேஜஸ்ல வந்து ஜிஃபை வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது அதுல ஷேர் பட்டனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அது மூலியமா உங்களால வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ண முடியும். ஃபேஸ்புக் மெசஞ்சர், ஜிமெயில், ஹேங் அவுட், ஆண்ட்ராய்ட் மெசஞ்சர்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியால நீங்க ஈஸியா உங்களுடைய பிடிச்சமான ஜிஃபை வந்து ஷேர் பண்ணக்கூடிய வசதியை இந்த கூகுள் இமேஜஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஆண்ட்ராய்ட் போனுக்காகவும் ஐபோனுக்காகவும். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரிவை பிரவுசரை வந்து ஆண்ட்ராய்டுக்காக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பிரவுசர்ல பாத்தீங்கன்னா கெக்கோ வியூ இன்ஜினை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இது மூலியமா 2 மடங்கு ஃபாஸ்டா வந்து நீங்க செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதுல ஏராளமான ஃபீச்சர்ஸும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரிவை பிரவுசர் வந்து ஈஸியா கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டவுன்லோட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் போனுக்காக மட்டுமே அறிமுகப்படுத்துறாங்க. கூடிய விரைவில் ஐபோன்லயே நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல கடைசியா நம்ம பார்க்க போறது HP Omen X2S டியூல் ஸ்கிரீன் லேப்டாப் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த லேப்டாப்
ஆல்ரெடி அமெரிக்காவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 16 GB RAM வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.38 kg கொண்ட லேப்டாப்பை நம்மளால் பார்க்க முடியுது. ஏராளமான வசதிகள் இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் வந்து என்ன விலையில் உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாய்க்கு ஈஸியாக HP.comல பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதில் ஆஃப்லைன் ரீட்டைலர் ஷாப்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன நம்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோவில் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.